இனிமையான எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஒன்றியத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய சேலம் வடக்கு மாவட்டத்தின் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் லட்சுமணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனையில் அன்புமணி அவர்கள் எப்படியெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எதிராக பல அரசியல் முன்னெடுப்புகளை செய்தார், எப்படியெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களை நம்ப வைத்து அன்புமணி அவர்கள் ஏமாற்றினார் என்பதை பற்றியும், இடஒதுக்கீட்டு போராட்டம் ஏன் என்பதை பற்றியும் அவர் விரிவாக பேசியிருக்கின்ற இந்த காணொளியை அனைவரும் பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு மருத்துவர் ஐயா மத்திய அமைச்சர் கொடுத்தாரு, மாநில இளைஞரணி தலைவர் கொடுத்தாரு, மாநில பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கொடுத்தாரு, எல்லா பொறுப்பும் மருத்துவர் ஐயா கொடுத்தாரு. அதை நாங்க ஏத்துக்கிட்டோம். உங்களுக்கு பின்னாடி நாங்க செயல்பட்டோம். ஆனா நீங்க மகாபலிபுரம் மாநாடு முடிஞ்ச உடனே எதற்காக இந்த கட்சியை ரெண்டாக நீங்க உடைச்சிங்க? இதை கேட்கணுமா கேட்க கூடாதா? இதை கேட்டவர்கள் எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா கிட்ட மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாநில பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர் கூப்பிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? மறைமுகமா மருத்துவர் ஐயா கூட்டுகின்ற கூட்டத்திற்கு நீங்க போனீங்களா? மருத்துவர் ஐயா என்னை கட்சி விட்டு நீக்கிடுவாரு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கைபேசி மூலியமா சொல்றீங்க. இதை யாரு உண்மைங்கிறது யாருக்கு தெரியல. ஒட்டுமொத்த பொறுப்பாளரும் கொஞ்சம் தயங்கிட்டு உங்களுக்காக உங்க பின்னாடி வந்தாங்க. அதுவே ஒரு எல்லா மாவட்ட செயலாளரும் மாவட்ட தலைவரும் எங்க பின்னாடிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பொதுக்குழு, மாநில பொதுக்குழு போட்டு நான் தான் என்ன ஒரு வருஷம் மாநில தலைவர் நீங்க தேர்தல் கமிஷனர் கொடுக்குறீங்க. இது எந்த வகையில நியாயம்? அதே மாதிரி இப்ப இருக்கிற கௌரவ தலைவர் 25 ஆண்டு காலம் நமது கட்சிக்காக ஓயாத உழைத்தார். ஓயாத உழைக்கிறது மட்டும் இல்ல, ஐயாவோட கூடவே இருந்து நம்பிக்கை லட்சமா இது வரைக்கும் இருக்கிறாரு. 25 ஆண்டு காலத்துக்கு மேல தலைவரா, மாநில தலைவரா இருந்தார. உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருந்தா இன்னைக்கு நீங்க மாநில தலைவர் ஆகிருப்பீங்களா? அவருக்கு இந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு, மாநில பொறுப்பாளரே, மாவட்ட தலைவரே கூப்பிட்டு, நான் இத்தனை வருஷமா 25 ஆண்டு காலமா இருந்தேன், நானே மீண்டும் தலைவராக இருப்பேன், நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பொதுக்குழு போட்டாரா? ஐயா என்ன சொல்லுகிறாரு அதுக்கு வழி விட்டு உங்களுக்கு மாநில தலைவர் அறிவிச்சார். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நீங்க மூணு வருஷம் முடிஞ்ச உடனே மீண்டும் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி 25 ஆண்டு காலத்துக்கு மேல ஐயா ஆணை விடுகின்ற வேலையை அத்தனை பேரும் ஓய்வு இல்லாத உழைச்சி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் மீண்டும் நான் தான் தலைவர் சொல்லி இந்த கட்சி ரெண்டா உடைச்சாரா? இல்லையே. இப்ப ஐயா என்ன சொல்றாரோ அதை நாங்க செய்யறோம். ஐயா என்ன சொல்ல போறாரோ அதை நாங்க செய்ய போறோம். அதற்கு எதுக்கு கூட இருக்கிறவங்களை நீங்க பேசுறீங்க? இப்ப மாநில இணைப்பு செயலாளர் போட்டிருக்கிறாங்க அருளண்ட, சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. ஐயா என்ன சொல்றாரோ அந்த பணியை செய்யறோம். உங்க கூட வந்தா நல்லவன், ஐயா கூட வந்தா கெட்டவங்கிற நீங்க சாக்கடைன்னு சொல்றீங்க. ஒரு தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு மனச்சாட்சி சொல்லுங்க, ஒரு சாக்கடைன்னு சொல்றீங்களா? நீங்க ஒரு தமிழ்மை பண்போட ஒரு தலைவனா? உங்க கூட இருந்தா நல்லவன், இல்லைன்னா சாக்கடையா? எப்படி சாக்கடை ஆக முடியும்? தமிழ்நாட்டிலே ஒரு சட்டமன்ற 234 தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை நீங்க பாருங்க, ஆளுங்கட்சியை பாருங்க, எதிர்கட்சியை பாருங்க, மற்ற கட்சியில் இருக்கிறவங்க பாருங்க. 24 பேர் அவருக்கு பத்தல பாரு. இந்த கூட்டத்துக்கு அவர் வரல. நான் கூப்பிட்டான்னா வாங்கினேன் பாரு. நம்மளை நம்பி நம்ம வீடு தேடி நம்ம கட்சிக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் பத்திரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பத்திரிகை எல்லாம் நான் போய் அழைப்புதல் ஏற்று அவங்களுக்கு நான் எல்லா புரோகிராம் முடிச்சுட்டு நான் வரேன், நீங்க போய் கூட்டத்தை ஆரம்பினாங்க. இது போன்ற ஒரு எம்எல்ஏ நீங்க சாக்கடைங்கிறீங்க. யாரு இந்த கட்சிக்கு யாரு வேணும், எப்படி வேணும்? ஆனா தலைவர் பதவி பஞ்சாங்கம். நீங்க தேவையில்லாம 15 ஆண்டு காலம் உங்கள்கிட்ட 3 ஆண்டு காலம் தலைவர் கொடுத்தோம். 15 ஆண்டு காலமா உங்ககிட்ட கட்சி கொடுத்தாங்க. 3 தேர்தல் நின்னீங்க. தேவையில்லாம இப்ப அதிமுகவில் நம்ம எம்பி எலெக்ஷன் நின்றுருந்தோமா, நாம ஒரு 5 எம்பி செவிச்சிருக்கலாம். அதிமுக மொத்தமா ஒரு கூட்டணி 20 எம்பி செவிச்சிருக்கலாம். இன்னைக்கு நீங்களும் மத்திய அமைச்சர் ஆகிருப்பீங்க, அவங்களும் ஒரு மத்திய அமைச்சர் ஆகிருப்பாங்க. இன்னைக்கு தேவையில்லாம இன்னைக்கு அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு வளர்ச்சியாக இருக்கும். நீங்க யார பேச்ச கேட்டுட்டு கூட்டணி பிரிச்சு பிஜேபியோட போனீங்க. சரி, அந்த கூட்டணி நீங்க வழி நடத்துனீங்களா? வழி நடத்துனீங்க. இதே சேலத்துல நிக்க வச்சீங்களா ஒரு வேட்பாளர் அண்ணாதுரை, உங்க கூட தானே இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு நீங்க பணம் கொடுத்தீங்க? ஏன் உங்க மனைவி மட்டும்
தருமபுரி வைக்க வச்சு 80 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க. அப்ப உங்களுக்கு மந்திரி பதவி வேணும், இந்த கட்சி வேணும், எல்லாம் வேணும். ஆனா இங்க இருக்கிற இந்த மாதிரி உழைச்சவங்க எல்லாம் எங்க வேணாலும் போட்டோம், யாருக்கும் பணம் செலவு பண்ண மாட்டீங்க. தன் மனைவி மட்டும் மிக்க வைத்து ஜெயிக்க வச்சு நீங்க மந்திரி ஆக்கிடணும்னு நீங்க நினைச்சிட்டு சுயநலமா கட்சியில வேலை செய்றீங்க. இதெல்லாம் நியாயமா? சரி, ரைட்டு, முடிச்சிட்டீங்க, எல்லாம் டோட்டலா முடிச்சிட்டீங்க. மறுபடியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026ல யாரையுமே கேட்காம ஒரு மத்திய அமைச்சர் வராருன்னு சொல்லிட்டு, அம்சா வரான்னு சொல்லிட்டு யாரை கூட்டி ஒரு குழு கூட்டுனீங்களா? நீங்க கூட்டணியில கையெழுத்து போட போறீங்க. இதை ஐயா பார்த்துட்டு நாங்களாம் பார்த்துட்டு அப்படியே பேசாம இருக்கணுமா? இல்ல, நான் கேட்கிறேன், கட்சி தலைவரா இருங்க, யாரா வேணாலும் இருங்க. 15 ஆண்டு காலம் பாஜக நம்ம கூட்டணி இருந்தோமே, உங்களுக்கு ஒரு மேல உறுப்பினர் கொடுத்தார்களா, இல்ல அமைச்சரா கொடுத்தார்களா? என்ன கண்டோம்? இந்த கட்சி பின்னடைவுதான் போச்சு. அதனால நீங்க மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு தான் ஐயா சொல்றாரு. அதையும் மீறி நான் எனக்கு ஆட்சி எம்பி வேணும், மந்திரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சிறை இடஒதுக்கீடு இன்னும் போராடிட்டு இருக்கிறோம். 40 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கிறோம் அந்த வன்னியர் சமுதாயத்துக்காக. கிட்டத்தட்ட 108 சமுதாயத்துக்கு 20% திமுக ஆட்சி கொடுத்தது. ஆனா அது 10ஆதுன்னு சொல்லி நம்ம சமுதாயத்துக்கு 20 உள்ளொதுக்கீடு வேணும்னு போராடிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நீங்க இளைஞரணியா இருந்தீங்க, மந்திரியா இருந்தீங்க, கட்சி தலைவரா இருந்தீங்க, எத்தனை முறை இந்த சமுதாயத்திற்கு போராடி உள்ள சென்றீர்கள்? எத்தனை வழக்கு உங்க மேல இருக்கிறது? இந்த பதிவு போடுறாங்கல்ல, பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போடுறாங்கல்ல, உங்களிடம் பணம் வாங்கி கொண்டு போடுறாங்கல்ல, அந்த பேஸ்புக்ல பதிவு போடுறவனுக்கு ஏதாவது தெரியுமா? என் மீது வழக்கு இருக்கிறது, இங்க இருக்கிறவங்க மேல எல்லா மேலும் 10-15 வழக்கு இருக்கிறது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஐயா என்ன சொல்றாரு அதை நாங்க செய்யக்கூடியவங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யக்கூடியவங்க இல்ல. அது போலியா ஒரு உண்மையை போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்கி வாட்ஸ்அப் பேஸ்புக்கு இந்த கூட்டத்தை கூட்டி பண்ணிடலாம்னு நீங்க நினைக்கிற தவறு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவை எப்படி நீங்க ஒரு ஆளை வைத்து பாலு என்றவரை, அவருக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அவர் பதவி நீக்குன்னு சொல்றீங்க, கார்ல கட்சி கொடி கட்டக்கூடாதுங்கிறீங்க. அப்ப எதுவுமே இந்த நாயத்தை பேசினா அவர் சாக்கடை ஆயிடுவாரா? அன்புமணி அவர்களே, உங்களை பாதம் தொட்டு கேட்கிறோம், இந்த சமுதாயத்தையும் இந்த மருத்துவர் ஐயாவும் நீங்க வாழ வைங்க. நீங்க வாழ வைப்புன்னு சொல்லி நினைத்துதான் உங்க பின்னாடி நாங்க இருந்தோம். நீங்க திருநெல்வேலியில ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க கைதானீங்க. அப்ப நாங்க 15 பேர் மறியல் பண்ணோம். 15 பேர் வழக்கு என்ன நடந்துட்டு இருக்குது. நாங்க ஐயா என்ன சொல்லுகிறாரு அதை செய்யக்கூடிய ஆளுங்க தான் நாங்க இங்க இருக்கிறோம். உங்க பின்னாடியா இப்ப நீங்க சிறை நிரப்பும் போராட்டம் சொல்லிட்டே இருக்கிறீங்களா 15 வருஷமா? ஏன் பண்ணல? 19ஆம் தேதி 17ஆம் தேதி பண்றேன்னு சொன்னீங்க, பண்ணலையா? எப்ப பார்த்தாலும் டிராமா தான். இந்த கட்சியிலும் டிராமா பண்ணிட்டே இருந்தா எத்தனை நாளைக்கு தான் நான் உங்ககிட்ட பின்னாடியே இருக்கோம்? 15 வருஷமா சொல்றீங்க, சிறை நிரப்புறோம், இடஒதுக்கீடு பண்றோம், ஆணையை பண்றோம், பூனையை பண்றோம்னு சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க. சிறை நிரப்பு போராட்டம்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியுமா உங்க பின்னாடி? அதே மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டியில உங்ககிட்ட வரலையே, சிறை நிரப்பு போராட்டம்னு வரலையே. இப்ப நினைச்சு பாருங்க, நாங்க உங்களை குறை சொல்றதுக்காக நாங்க பேசல. நீ ஐயா குடித்தால் பிள்ளையாராக சாமியை கும்பிடுவோம், கீழே போட்டா நீ வெறும் சாமிங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கிறோம். ஐயா வவுறு எரிஞ்சு சொல்றாரு, நீ என்னிடம் இருந்து கட்சி எல்லா கொடி எல்லாமே நீ பறிச்சுக்கிட்ட, சின்னத்தை நீ பறிச்சுக்கிட்டாரு. அப்படி பறிக்க வேண்டிய அவசியம் எதுக்கு உங்களுக்கு? இப்ப ஐயாவுக்கு அப்புறம் நீங்க தான் தைலாபுரம் தோட்டத்துல மரத்துல இருக்கிற ஒரு இலை விழுந்தா கூட உங்களுக்கு தான் சொந்தம். நாங்களா போய் உரிமை கொண்டாட போறோம். இது கூட நீங்க மருத்துவரா இருக்கிறீங்க, உலக தலைவர் இருக்கிறீங்க, இது கூட தெரியாம நான் என்ன கேக்குறேன்னா, அங்க இருக்கிற ஒரு கிளையில ஒரு மாந்தலை ஒரு பூத்தலை அது விழுந்தா கூட நாங்க போய் எடுக்க முடியாது. மருத்துவர் அன்புமணி அவர்களே, எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம், இந்த கட்சியும் உங்களுக்கு தான் சொந்தம். ஆனா அவசரப்பட்டு தானையா அந்த மாம்பழம் மடியில விழுகிற மாம்பழத்தை இப்படி போட்டு சின்ன பண்ணாம ஆக்குறீங்களே மருத்துவர் அன்புமணி அவர்களே, தயவு செஞ்சு உங்களை கேட்கிறேன், இதுக்கு மேலேயாவது மருத்துவர் ஐயாவோட நீங்க சேர்ந்து பணியாற்றி இந்த சமுதாயத்தையும் இந்த கட்சியை வழி நடத்துன்னு தான் எங்க எம்எல்ஏ சொன்னாரு. இவரு ஜி.கே. மணி அண்ணா கௌரவ தலைவர் சொன்னாரு. உங்களை என்ன தப்பா சொல்லிட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம். நீ பணியாற்றுங்க, நீ இறந்து செய்யுங்க, இந்த கட்சி வழி நடத்துன்னு தான் சொல்றாரு. இது சொன்னது தப்பா? நீ ஆள் வச்சு அடிப்பீங்க, ஒரு இறக்க காரியத்துக்கு ஒரு துக்க காரியத்துக்கு போகும்போது நீங்க ஆள் வச்சு அடிப்பீங்க, உங்களுக்கு தான் ஆள் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இதை விட பல மடங்கு
நாங்க பார்த்துட்டு தான் வந்தோம். மருத்துவர் ஐயா தமிழகத்தில் ஒரு சொட்டு சாராயம் இருக்கக்கூடாது, மதுக்கடை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் தமிழ்நாட்டிலேயே 20 மதுக்கடை எடுத்திருக்கிறேன். இது வரையிலும் 15 ஆண்டு காலமா மதுக்கடை கிடையாது. இங்க இரும்பாலை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட 20 மதுக்கடை இல்ல. புரியுதுங்களா? அதே போல மகாபலி மாநாட்டுல ரஜினி அவர்களை வீரப்பனை அரக்கன் என்று சொன்னாங்க. முதல் ஆளா தமிழ்நாட்டிலே உருவப்பொம்மை எரிச்சாய், ஒரு படம் கூட ஓட கிடையாது. அதனால நீங்க ஐயா என்ன சொல்றத செய்யறதுக்கு நாங்களா இருக்கிறோம், ரைட்டா? அதனால நீங்க இத்தோட நிறுத்திக்கிட்டு உங்க பாதம் தொட்டு கேட்கிறோம், இந்த சமுதாயத்தையும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயாவையும் வாழ விடுங்க.